இட்லி மாவு அரைக்கிறதுக்கு காலையில் அரிசி உளுந்து ஊற வச்சுட்டு போனோம் இல்லையா, நல்லாவே ஊறிடுச்சு. ஈவினிங் வந்தது ஒரு டம்ளர் டீ வச்சு குடிச்சிட்டு உளுந்தை வந்து கிரைண்டரில் போட்டுட்டேன். ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. எலுமிச்சம்பழம் வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் 2 வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒரு பழம் அப்படியே நல்லா கருகிடுச்சு. ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வச்சுருந்தேன். அது ஒரு மாதிரி ஆகிடுச்சு, நல்லா இல்லை, தூக்கி போட்டுட்டேன். நல்லா காஞ்சது அப்படின்னா பிரியாணி செய்கிறப்பெல்லாம் அதெல்லாம் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு பழத்தையும் வீண் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி கலந்துட்டேன். ஏன்னா நல்லா புளிப்பு தானே அது. தண்ணி கலந்துட்டு ஐஸ் க்யூப் ட்ரே இருக்குது இல்லையா, அதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு ஃப்ரீசரில் வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஃப்ரீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஜூஸ் போடுறப்ப அது ஒரு 4-5 எடுத்து டம்ளரில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சர்க்கரை போட்டோம்னா போதும், அவ்வளோதான், ஜூஸ் ரெடி ஆகிடும். வேணால் கொஞ்சமாக மின்ட் கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கலாம் அதில். இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இட்லி மாவு பார்த்திங்கன்னா ஒரு பக்கமாக ஆட்டி எடுத்துட்டேன். இடையில வந்துட்டு சின்ன சின்ன வேலையெல்லாம் அப்படியே செஞ்சு முடிச்சாச்சு. துணி துவைச்சிடுவேன், ஆனால் இந்த மடிக்கிறது வந்து மழை போல் எனக்கு அந்த வேலை பெரிய வேலையாக தெரியும். துணி துவைச்சி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நல்லா சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அந்த மடிக்கிறது வந்து எனக்கு அவ்வளோ கடுப்பாக இருக்கும். ஆகவே ஆகாது. இந்த துணி மடிக்கிற வேலை மட்டும் குமிஞ்சு கிடந்தது. சரி, அதையும் நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து துணியும் மடிக்க ஆரம்பித்தாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன வேலை என்ன அப்படின்னா, தேங்காய் திருவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒரு தேங்காய் வந்து 25 ரூபா. தேங்காய் விலை கிடுகிடு ஏறிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் தேங்காயும் திருவ ஆரம்பித்தாச்சு. குட்டி சார் பாருங்களேன், தேங்காய் திருவணும் அப்படின்னா அவனுக்கு ஒரு வாய் கொடுத்துடணும். பக்கத்தில் வந்து உட்காந்துட்டான். அதுக்கப்புறம் தேங்காயும் திருவி எடுத்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் திருவண்ண தேங்காயை போட்டு ஃப்ரீசரில் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு வாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நாள் வச்சுக்க வேணாம், ஒரு 2-3 நாளைக்கு வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க.